அன்புள்ள அப்பா அம்மா, என்னை மன்னிக்கவும். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை. நான் திவாகர் என்பவரை காதலித்து வந்தேன். அவரே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். எங்களுக்குள் ஒரு சிறிய பிரச்சனை விஸ்வரூபமானதால் நாங்கள் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர் மீது இருந்த ஆத்திரத்தில் தான் நீங்கள் சொன்ன பூபதியை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டேன். நாளடைவில் நான் செய்த தவறை புரிந்து கொண்டேன். எனவே திவாகருடன் என் வாழ்க்கையை தொடர நான் கிளம்பிவிட்டேன். என்னால் உங்களுக்கும் நம் குடும்பத்துக்கும் தலைகுனிவுதான். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மன்னிக்கவும். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு சக்தி. நம்ம குடும்ப மானமே போச்சு. நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த ராங்கி பிடிச்சவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு. ஏமா, நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? அவ ஆள் சரியில்லை, நம்ம குடும்பத்துக்கு தோதாவ மாட்டேன்னு. இப்ப பாத்தியா, சபையில வச்சு நம்ம எல்லாரும் முஜிலி காரி துப்புற மாதிரி பண்ணிட்டு போயிட்டா. என்னங்க இங்க என்ன நடக்குது? திருட்டு கல்யாணம் நடக்குது இல்ல உங்க பொண்ணை வலிய கூட்டு வந்து மணமேடையில உட்கார வச்சுமா? இல்லையே, நாங்கெல்லாம் முறைப்படி வந்து பொண்ணு கேட்டோம், நீங்களும் சரின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா தான் பத்திரிக்கை போட்டு ஜாதி ஜனெல்லாம் கூப்பிட்டோம். எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்துல என்னங்க இது? நம்ப வச்சு முதுகுல குத்துற மாதிரி ஆயிருச்சு. உங்க முதுகுல குத்தலைங்க, அவ என் நெஞ்சில குத்திட்டு போயிட்டான். எனக்கு பேச்சே வரலைங்க. நான் எவ்வளவு கேடுகட்டு போய் நிக்கிறேன். இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பேரு மரியாதையும் ஒரு நொடியில தொலைச்சிட்டு நிக்கிறேன். நீங்க அழுவுறதுனால மட்டும் போன எங்க மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் திருப்பி வந்துருமா? நாங்க உங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தோம், எவ்வளவு தணிஞ்சு போனோம். அதானே பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. எதுக்கு எடுத்தாலும் கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அதே மாதிரி நடந்து போச்சா? என்னமோ நாங்களா வழிய வந்து விழுந்த மாதிரி எல்லாம் தோரண காமிச்சிட்டு அலைஞ்சிங்க. முகூர்த்த புடவை வேணான்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படி சொல்லுமா, நம்ம புடவை மட்டும் தான் மாத்துவான்னு நினைச்சோம். அவ தெனா விட்டு பிடிச்சவதான். அதான் மாப்பிள்ளையே மாத்திட்டு போயிட்டா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் மக பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். அதுக்காக உங்க எல்லாரும் காலி வண்ணல நான் விழறேன். பாவங்க அவரு ரொம்ப ரோஷக்கார மனுஷன். ஆமா, அவருக்கு மட்டும் ரோஷம் இருக்கா? எங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்குது. சபையில நிக்க வச்சு எல்லாரையும் சந்தி சிரிக்க வச்சுட்டீங்கல்ல என் மச்சி. நான் பாருங்க, அவர் நிலைமைய பாருங்க. நாளைக்கு பாக்குறவங்க சும்மா இருப்பாங்களா? 4 பேர் நல்லதுமா பேச மாட்டாங்க. என் பொண்ணு பண்ண கொடுமைக்கு அவரை யாருமா குறை சொல்ல போறாங்க? அட என்னங்க நீங்க, இத்தனை வயசாயும் இது கூட தெரியாம இருக்கீங்க? எங்க பூபதியை வேண்டான்னு உங்க பொண்ணு தூக்கி பட்டு போனா, ஒரு பொட்டச்சி ஆம்பளை வேண்டான்னு சொல்லிட்டு போனா, அது அந்த ஆம்பளைக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இத பாருங்க, என் தம்பி தலை நிமிந்து வாழ்ந்தவன். என்னமோ போராத நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. அவனுக்காக நான் வேணா உங்க எல்லாரும் காலையில விழுந்து கேட்டு. நீ ஏன் காலில் விழணும்? நான் தான் அவங்க எல்லாரும் காலில் விழணும். அந்த பாவியை பெற்றது நான் தானே. இந்த பொண்ணு என் மக மாதிரி. இந்த பொண்ணு பேசுற பேச்ச கேட்கற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். என் வயிறு எரியுதுங்க. இன்னைக்கு என் குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்குது. நான் பேசத்தான் செய்வேன். பேசுமா, நல்லா பேசு. என் செருப்பு கட்டி கூட என்ன அடி. என் மக எனக்கு தேடி தந்த பரிசா நினைச்சு ஒரு செருப்படி வாங்கிக்கிற. என்னங்க நீங்க செருப்பு கருப்புன்னு பேசிட்டோம். ஏய், பெரியவங்க இருக்கிறான்ல, வேற எப்படிங்க பேசுறது? உங்க முன்னாடி நாங்கெல்லாம் கூறி நிக்கிறோம். நடந்த சம்பவம் உங்களுக்கு அவமானம். ஆனா எங்களுக்கு வாழ்க்கை முழுக்க தீராத கலகமா படிச்சுங்க. நடந்த சம்பவத்துக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இந்த அசிங்கத்துக்கு நாங்க குடும்பத்தோட விஷத்தை குடிச்சு சாகணும். அப்படியே செத்தாலும் அவமானப்பட்டு தாங்க சாவோம். ஒண்ணு செய்யறேன், அந்த ஓடுகாலி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து கண்டதுரமா வெட்டி போடுறேன். அது ஒண்ணுதான் இங்க நடந்த அசிங்கத்துக்கு பரிகாரம். என்னங்க வெட்டு குத்துன்னு பேசிக்கிட்டு? பெரிய மனுஷன் நல்ல விஷயமா பேசுவீங்கன்னா, இந்த காலம் கெட்டு போயிருக்குதுங்க. பிள்ளைங்க கண்டதை படிக்குது, கண்ட மாதிரி நடக்குது.
தினம் செய்தி பத்திரிகையிலும் புஸ்தகத்திலையும் பார்க்கல. அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து விடிஞ்சிருக்குது. ஒரு விதத்துல இது நல்ல விஷயங்க. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே ஓடி போச்சு. ஒருவேளை கல்யாணம் ஆகி கழுத்துல தாலி ஏறின பிறகு ஓடி போயிருந்தா என்ன கதி? உங்க கதி தான் என் கதியும். நம்ம நிலைமைக்கும் நம்ம வயசுக்கும் இதெல்லாம் தாங்கிக்கிற பக்குவம் வேணும். என்ன, என் பக்கம் ஒரே ஒரு தப்பு. அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகளா வரணும்னு நான் தான் வலுக்கட்டாயமா வந்து கேட்டேன். நீங்க பெத்த அப்ப அந்த பொண்ணு மனசுல என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நல்ல செய்தி எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். என்ன பண்றது, காமாட்சி என்ன நினைச்சாலும் அவ நினைச்சபடி நடந்துட்டு இருக்குது. விதி, எல்லாம் விதி. நான் முட்டாளாயிட்டேங்க, அவ்வளவுதான். சரி அதெல்லாம் விடுங்க. என் மனசுல ஒண்ணு தோணுது, அது சரின்னு பட்டா நீங்க செய்யுங்க. சொல்லுங்க. நான் உங்க முன்னாடி பிச்சைக்கார மாதிரி கூறி போய் நிக்கிறேன். நீங்க கடவுள் ஸ்தானத்துல இருக்கிறீங்க. ஏதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சொந்த பந்தங்கள்லாம் கூட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இதே முகூர்த்தத்துல என் பையன் கல்யாணம் நடந்தாகும். உங்க 2வது பொண்ணு கண்மணிய என் பையனுக்கு கொடுக்குறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? உன் மகளை என் மருமகளா மனப்பூர்வமா என் வீட்டுக்கு கூட்டு போறேன். ஐயா, உங்க பெருந்தன்மைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? எங்க குடும்பமே ஒண்ணு கூடி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாலும் என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்குதுங்க. நம்ம வீட்டுல நடக்க போய் இது பெருசா தெரியுதுங்க. சம்பந்தி, இந்த பொண்ணு மனசுலயாவது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து நல்ல செய்தி சொல்லுங்க. நேரமா அக்கா. ஏய், ஏன் நிக்கிறப்போ போய் பேசு, கண்மணிட்ட பேசு. போ அத்தை, நான் கூட போறேன். சீக்கிரம். அக்கா, மகனே, உன்னை கேட்காமலே அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் எதை சொன்னாலும் நீ தட்ட மாட்டேன்ற நம்பிக்கையில தான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முடிவை தவிர வேற எதுவும் எனக்கு தோணலை. யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்பால ஒரு மொத்த குடும்பத்தையும் நாம தண்டிக்க முடியுமா? புரிஞ்சுக்கிற புள்ள. அதனால தான் இந்த முடிவை சொன்னேன். அவன் அரிசி மேல அவன் பேர் எழுதியிருக்குதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு கண்மணி தான் எழுதியிருக்கு. சக்தி, அழாதீங்க. ஹலோ, சொல்லு. ஹலோ, எல்லாம் வந்தாச்சுடா. ஐயருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், வந்துடும். இல்லைடா, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சுடா. ஆமாம், இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. டேய், என்னடா டைம் ஆயிடுச்சுன்னு ஐயரை காணோம்.
ஆமாடா, எல்லாரும் இந்தியன் பங்க்சுவாலிட்டி தானே மெயின்டைன் பண்றாங்க. ஏய் என்னடா, எனக்கு கல்யாணம்டா, நீ இப்படி கொட்டாவி விட்டுட்டு இருக்க? டேய், நல்லது நடக்கும்போது தும்மனாதான் தப்பு, கொட்டாய் விட்டா ஒன்றும் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கோ. சரி. இந்த பார், நான் ஒரு நாள் கூட 9 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சது இல்லடா. எல்லாம் உனக்காக தான், தெரிஞ்சுக்கோ. டேய் போது நிறுத்து, விட்டாம புராணத்தை பாடிட்டே போவிய. அண்ணா ஐரங்கண்ணே வந்துருவானே இந்த ஒரு நிமிஷம். எங்க வராரு? ஐயர் வந்துட்டாரா? ஹே, காலையில பல்லு கூட தேய்ச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்டா. வணக்கம் சாமி. வாங்க வாங்க, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சு. ஆரம்பிக்கலாமா? 30 முக்கோடி தேவர்களும் 3 மணில இருந்து உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்க இப்பதான் மெதுவா வர்றீங்க. ஸ்நானமெல்லாம் ஆச்சா சாமி? ஸ்நானம்லாம் ஆச்சு, வாங்க போலாம். பேசாம போடா. வாங்க. சாமி, எல்லாம் ரெடியா இருக்குது. கொஞ்சம் மலமலன்னு ஆரம்பிச்சு சீக்கிரம் முடிச்சிருங்க. காலில் வெந்நீர் ஊத்துன மாதிரி பரபரன்னு பறக்காதீங்க, செத்த பொறுமையா இருங்க. என்ன இப்படி பேசுறீங்க? கல்யாணத்தை ஃபாஸ்டா முடிங்க. ஃபாஸ்டா பண்றதுக்கு இதுனா ஃபாஸ்ட் ஃபுட் சமையல பண்றது. திருட்டு கல்யாணமா இருந்தாலும் 7:09 தான் சுபமுகூர்த்தம். அப்ப கல்யாணம் பண்ணாதான் அவளுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நான் உள்ள போய் பூஜை வேலையெல்லாம் பாக்குறேன், நீங்க மற்ற வேலையை பாருங்க. புரியுறதா? சரி சரி போங்க. ஏய், இவர் ரொம்ப பேசுறாரா? டேய் வாய முறா, கோச்சிட்டு போயிட போறாரு. வா. காதுல விழுந்திருக்காதடா. சக்தி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இனிமேலும் இங்க இருந்தா அங்க பிரச்சனை ஆயிடும்ல. நீ போறியா? எனக்கு இங்க தனியா இருக்க சங்கடமா இருக்கு. வேற வழி இல்ல சக்தி, நான் போய் தானே ஆகணும். என் மனசெல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்கு. அங்க என்ன நடக்குதோ, அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ. சக்தி, நான் சொல்றத கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கல்யாணம். இது எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரே ஒரு வாட்டி வர சந்தர்ப்பம். இந்த நேரத்துல உங்க மனசுல பாரத்தையும் வருத்தத்தையும் சுமந்துட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் இந்த கோயில்ல இருக்கிற அந்த ஆண்டவன் கிட்டயே ஒப்படைச்சிருங்க. சந்தோஷமா இருங்க சக்தி. இது பாருங்க, முடிவு எடுத்தாச்சு இல்ல, அத தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. உங்க மனசெல்லாம் அங்க வச்சுக்கிட்டு இங்க ஒட்டுதல் இல்லாம இருக்காதீங்க. நான் கிளம்புறேன். எல்லாம் நல்லபடியா முடியும். அப்பா அம்மா எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க. இத நீங்க என்கிட்ட சொல்ல தேவையே இல்ல, அது என்னோட கடமை. ஆல் தி பெஸ்ட். தயவு செஞ்சு நீங்க யாரும் கூட வர வேண்டாம். உங்களெல்லாம் பார்த்தா அவன் மிரண்டுடுவா. ப்ளீஸ் போங்கள சொல்றாங்கல்ல, என்ன வேடிக்கை காமிக்கறாங்க? கண்மணி, கண்மணி. வரேன். இங்க பாருங்க, நடந்து போச்சு. நீங்க இப்படியே சும்மா ஆளுன்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி புரிய வைக்க பாருங்க. அதை விட்டு நீங்க இப்படியே ஆளுன்னு இருந்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? கூப்பிடுங்க சீக்கிரம். கை காலெல்லாம் நடுங்குது. கடவுளே, ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே. இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படியே ஆளுனீங்கன்னா அவ பார்த்து பயந்துட போறா. கூப்பிடுங்க சீக்கிரம். கண்மணி, சீக்கிரமா வாம்மா. ஐயோ வரேன். ஏன் இப்படி அவசரப்படுறேம்மா? எனக்கா கல்யாணம்? என்னாச்சு? ட்ரெஸ் பண்ணி இருக்கா. திலகா, பார்த்து பக்குவமா சொல்லுமா. குழந்தம்மாவ திடுப்புன்னு கல்யாணம் சொல்லிட்டா அதிர்ச்சி ஆயிடுவா. என்ன நேரமும் தெரியல, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு.
ஒருவேளை ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமோ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கண்மணி, கண்மணி. வரேன்ப்பா. tanana tim tanana tum tanana tim tattu tanana tim tanana tum tanana tim tattu tanana tum tanana tum tanana tim tanana tum tanana tum tanana tum tanana tim tanana